ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஆரோக்கியமான ஒரு ராகிமாவு ரொட்டி தான் பார்க்க போகிறோம். அதாவது கேழ்வரகு. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோஸ் எல்லாம் போகலாம். ஃபர்ஸ்ட் ராகி மாவு எடுத்துக்கேன். அதில் உப்பு போட்டுக்கோங்க, சுடுதண்ணி வச்சுக்கோங்க. பச்சை தண்ணியில் செஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்காது, மாவு எம்மாப்பட்ட மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நீங்கள் முருங்கைக்கீரை வேணாலும் பொடிக்க நறுக்கி சேர்த்துக்கலாம். மாவில் உப்பு போட்டாச்சு, சுடுதண்ணி எடுத்தாச்சு. அதெல்லாம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்படி பிணைஞ்சா உங்களுக்கு உருண்டை இப்படி நல்லா பிடிக்க வரணும். இதுதான் சரியான பாடம் உங்களுக்கு. நல்லா சவட்டி பணிஞ்சு உருண்டை போட்டு வச்சுக்கணும். அது சைடிஷாக வேர்க்கடலை சட்னி, செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சட்னி ரெடி பண்ணி வச்சு இப்போ வாங்க மாவை சட்டி போட்டுருங்க. இப்போதைக்கு நான் கவரில் போட்டு சட்டி எடுத்துப்போம். நீங்கள் ஆயில் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வாழை இலை இருந்தால் கூட இந்த மாதிரி லேசாக தண்ணி தெளித்து தட்டி ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஒன் சைடு வெந்ததுனாலே நீங்கள் ஆயில் நிறுத்தணும். ஆனால் அப்போ தான் உங்களுக்கு உள்ள நல்லா வேறும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வைங்க. இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொட்டி பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொட்டிக்காருக்கும் உள்ளே வேகாது. உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், ரொட்டி நல்லா கருகாமல் வரும். பாருங்கள், ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ராகி மாவு ரொட்டி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.